கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கல்குவாரிகளில் இருந்து உள்ளூர் கட்டுமான பணிகளுக்கு கனிமங்கள் வழங்குவதில் கடும் கட்டுப்பாடு காரணமாக வேலை இழந்த தொழிலாளர்கள் நடவடிக்கை எடுக்க நியூஸ்7 தமிழ் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளனர். சித்தரங்கோடு பகுதியில் செயல்படும் கல்குவாரியில் இருந்து உள்ளூர் கட்டுமான பணிகளுக்கு கனிமங்கள் வழங்குவதில் டெம்போக்களுக்கு மட்டும் கடும் கட்டுப்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் விதித்துள்ளது. இதனால் கட்டுமான பொருட்கள் கிடைக்காமல் கட்டுமான தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதால் தொழிலாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் வேலை இழந்து உள்ளனர். இந்த நிலையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காமல் உள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க நியூஸ்7 தமிழ் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்களோட பிரச்சனை என்ன, நம்ம சித்திரங்கோடு குவாரியில் மட்டும் குவாரி கிரஷர்லேருந்து இந்த ஒரு யூனிட் டெம்போக்களுக்கு சில கட்டுப்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் விதிச்சிருக்காங்க. அது 15 இந்த வாரம் 15/7 25லேருந்து ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. அந்த கட்டுப்பாடு என்னென்னா, நாங்கள் புக்கில் இருக்க வண்டியோட ஆர்சி புக்கில் இருக்கக்கூடிய பெர்மிட்லோடு தான் எடுத்து போகணும். இன்னும் அடுத்தது ஒரு டைமிங் போட்டிருக்காங்க. காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டெம்போக்கள் ஓடக்கூடாது. சாயங்காலம் 3 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் டெம்போக்கள் ஓடக்கூடாது. மற்ற டைமில் தான் லோடு எடுத்து ஓடணும்னு ஒரு கட்டுப்பாடும். அடுத்தது நம்ம சித்திரங்கோடு இடமேடையில் எல்லா டெம்போக்களும் வரிசையாக நின்று லோடு போட்டு அந்த வெயிட் பில்லை அங்கே இருக்க போலீஸ்கிட்ட காமிச்சிட்டு தான் வண்டி எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு சில கட்டுப்பாடுகள் விரிச்சதுனால நாங்கள் சின்ன ஒரு யூனிட் டெம்போ வச்சுருக்கவங்க வாழ்வாதாரம் ரொம்ப பாதிச்சிருக்கோம். இதில் ஒரு முடிவு வரலைன்னா அதிகாரிகளை சந்தித்து நம்ம முறையிட்டு கேட்க வேண்டியதை கேட்டுட்டு, அப்படி முடியலைன்னா பொதுமக்கள் எல்லோரும் திரட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் ஏதாவது கொண்டு அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லலான்னு இருக்கோம்.